டேவிட்ண்ணே, இந்த நல்ல மனுஷனாக வாழ்கிறது எப்படின்னா, முதலாவது நீ மனுஷனாக பிறந்துட்டா கடவுளுக்கு ஒழுங்காக கீழ்ப்படியணும். அப்புறம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் மனைவிக்கு கீழ்ப்படியணும். இப்போது நீ 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கா, டெய்லி உழைச்சி சம்பாதிக்கணும். கடவுள் நெத்தி வேர்வை சிந்தி நீ சம்பாதிக்கணும் ஆதாமுக்கே கட்டளை கொடுத்துருக்காரு. அந்த 100 ரூபாயில் கடவுளுக்கும் உனக்கும் 15% எடுத்துரு. 85% கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கையில் கொடுத்துரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி கையில் கொடுத்துரு. உழைக்கிறவன் உழைக்காதவனை பற்றி கவலையே படாத. உன் வேலையை நீ செய்துக்கிட்டு உழைச்சிக்கிட்டே இரு. ஏன்னா இது ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை மாதிரி. அப்போ உழைச்சிக்கிட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு நடக்கும்போது, கடவுளுக்கு கீழ்ப்படிக்கிறதை விட பெரிய கல்வி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கடவுளோட வேதங்களை படித்து கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுள் வழியில் செல்லும்போது உனக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும். நீயும் நல்ல மனுஷன் இருப்பா. அல்லேலூயா.